ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து காளான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒன்று, பொடி பொடியாக ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் 1 ஸ்பூனு, அதோட பிரிஞ்சி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சி மொக்கு கிராம்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் வந்து 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இப்போ நான் காமிச்சல பட்டை, கிராம்பு இந்த ஜாமான்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு வதங்கினோடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சம் கல் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், இது வதங்கிறதுக்காக. அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு இப்போதைக்கு சேர்த்துக்கிட்டா தான் நல்லா வாசமாகவும் இருக்கும், குக்கரில் ஒட்டாமல் இருக்கும். முன்னாடியே சேர்த்துட்டா குக்கரில் வந்து அடி பிடிச்சிக்கிறோம். இப்போ நல்லா போட்டு வதக்கிடுங்க. இப்போ நான் சொன்ன ஒரு ஸ்பூன் சில்லி மசாலா, 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கினோடனே புதினா கொத்தமல்லி 1 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா போட்டு வதக்கிடுங்க. இப்போ வந்து காளான் வந்து ஒரு டப்பா எடுத்துக்கிட்டேன். அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதோட நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்ருங்க. காளானை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டோன்னே இதில் வந்து நான் 2 கப்பு அரிசி சேர்க்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ சேர்த்துக்கோங்க. நான் 2 கப்பு அரிசியை வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன் 10 நிமிஷம். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது சாதா அரிசி தான், பிரியாணி அரிசி கிடையாது, சாதா அரிசி தான் நான் போட்டு செய்கிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு நல்லா அந்த அரிசியை வந்து அந்த காளானில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எந்த கப்பு எடுத்தீங்களோ 1 கப்பு, அதுக்கு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் அதே அளவு கப்பில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா கலந்து விட்ருங்க. உப்பு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் வச்சிங்கன்னா போதும். காளான் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். காளான் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தயிர் வெங்காயத்தோடு சூப்பராக சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.